மண்டே மார்னிங் அழகாக மழை தூறிட்டு இருந்துச்சு. காலையிலேயே சூடாக காஃபி போட்டு குடித்தாச்சு. மழை பெஞ்சிருக்கும்போது நல்லா காரசாரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா கார குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தான் பண்ணியாச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் முடிஞ்சு 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 6 இயர்ஸில் என்னோடய அப்பா எங்கள் வீட்டில் எத்தனை வாட்டி தங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான். அதுவும் கல்யாணம் ஆன புதுசில் தாலி பிரித்து கொடுக்கும்போது. பொண்ணு வீட்டில் தங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க பொண்ணு வீட்டில் வந்து இத்தனை நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வீட்டில் பையனே இல்லாமல் வெறும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் அவங்களோட கடைசி காலத்தில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க? பொண்ணு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்குறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னோடய அப்பா இருக்கும்போதே என்னோடய அப்பாவையும் எங்கள் அம்மாவையுமே வந்து இங்கே இருக்க சொல்லுவாங்க. எங்கள் கூடவே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. பட் அப்பா அதை ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வரும்போதெல்லாம் கேட்பேன், அப்பா ஒரே ஒரு வாட்டி தங்கிட்டு போங்கன்னு. பட் அவர் தங்கவே மாட்டார். அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி போயிடுவார்.